நீங்கள் எதை நினைச்சாலும் எதிர்ப்பு வரும். நாம் செய்கிற செயலை ஒரு சின்ன செயல் செஞ்சால் கூட நம்முடைய 2 ஃப்ரெண்ட்ஸு எஸ்ன்னுவா, 2 ஃப்ரெண்ட்ஸு நோன்னு சொல்லுவாள். அதற்காக அந்த செயலை நாம் செய்யாமல் விட போகிறதும் கிடையாது, செய்யாமல் விட்டாலும் நல்லா இருக்காது. அந்த மாதிரி இது பிராண பிரதிஷ்டை. ஏன்னா அவசரப்பட்டு நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன், ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது. பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க சொன்னாங்கன்னா நியாயம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அதில் அடங்கியிருக்கு. அதற்கு நாம் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள். நான் வர முடியாதுன்னு சொன்னால் என்ன நியாயம் இருக்குது? என்ன செய்ய போகிறாருன்னே தெரியல அவங்களுக்கு. ஆனாலும் அதற்கு முன்னாடி அவங்க குரல் கொடுக்குறாங்க, நான் ராமருடைய அந்த ஆலய பிராண பிரதிஷ்டைக்கு வரப்போகிறதில்ல, அவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார். இது ஒரு காழ்ப்புணர்ச்சி, நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்ளக்கூடியது. வேறு எந்த தர்மத்திலையுமே இல்லாத ஒன்று, மற்ற மதத்தில் இல்லாத ஒன்று. நம்முடைய மதத்தை நாமே தாழ்த்தி கொள்வது என்பது தேவையற்ற ஒன்று. இது நமக்கு பல விதத்தில் வீட்டில்